திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி மதுரை பழங்கானத்தத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அங்கு நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கப்பட்ட ஒரு மலையாக அறிவிக்க வேண்டும் என்றும் அங்கு இறைச்சிகளை வெட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தி இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் இணைந்து இந்த பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் கவுண்டானா பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை 2 விதமாக முக்கிய இந்து கோயில்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், அதே போன்று மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய சிவாலயம் என்று 2 முக்கிய கோயில்கள் இருக்கக்கூடிய நிலையில் மலையினுடைய மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை குறிப்பிட்டு அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கும் வழிபாடு நடத்தக்கூடிய மக்களும் வருகின்றார்கள். எனவே தர்காவில் அந்த சந்தனக்கூடு போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது இறைச்சிகள் அறுக்கப்படுகின்றன. கோழியாக, ஆடுகளாக அந்த இறைச்சி அறுக்கப்படுகின்றன. இந்து மக்களுடைய நம்பிக்கையை பொறுத்தவரை அவர்கள் கோயிலாக வழங்கக்கூடிய அந்த வணங்கக்கூடிய பகுதியை சுற்றி எந்த விதமான இறைச்சியும் இருக்கக்கூடாது என்பது இந்து மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதன் குறிப்பாக சிவாலயம் இருக்கும் பொழுது அதனை ஒட்டிய அதே மலைப்பகுதியிலே மற்றொரு புறத்தில் இறைச்சி அறுப்பது என்பது இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருப்பதாகவும், திடீரென்று அது போன்ற சடங்குகளை ஒரு சிலர் நடத்துவதாகவும் குறிப்பிட்டு இந்து முன்னணியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத நடைமுறையாக அந்த மலையின் மீது சிலர் திட்டமிட்டு வன்முறையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைச்சிகளை அறுக்கின்றார்கள், அதை புகைப்படம் எடுத்து பதிவு செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு இந்து முன்னணியினர் தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு குரலை எழுப்பி வந்தார்கள். இன்று நேற்றல்ல, தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களாகவே திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான இந்த பிரச்சனை எழுந்த வண்ணமாக இருக்கின்றது. 2 தரப்பிலும் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றார்கள். தர்காவில் வழிபாடு நடத்தக்கூடியவர்கள் பாரம்பரியமாகவே அந்த பகுதியில் இறைச்சியை வெட்டி வழிபாடு நடத்தி வருவதாகவும், அவர்களுடைய மரபுப்படி இறைச்சிகளை வெட்டி சமைப்பதற்கான பாத்திரங்களை எல்லாம் அந்த மலை மீது பல ஆண்டுகளாக வைத்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் கடந்த சில நாட்களாக ஒரு சிலர் அந்த மலையின் மீது அமர்ந்து இறைச்சிகளை உண்பதை போன்று இறைச்சிகளை உண்ண புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பகிர்ந்ததால் தான் பெரிய அளவிலே ஒரு போராட்டம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதற்காக நீதிமன்றத்தில், காவல் நிலையத்தில் தொடர்ந்து இந்து முன்னணியினர், பாஜகவினர் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள். திருப்பரங்குன்றம் மலை அடிவார பகுதியிலே கோவில் முன்பாக போராட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை. பழங்கானத்தம் பகுதியிலே போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று இன்று பிற்பகல் அந்த அனுமதியினை வழங்கியிருந்த நிலையில்தான் உடனடியாக ஆயிரக்கணக்கானோர் குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளேயே குவிந்திருக்கின்றார்கள். சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தொடர்ந்து இப்போது செய்வதை போன்று ஒரு சில இறைச்சிகளை அறுக்கக்கூடாது, முருகப்பெருமானுடைய வாகனமாக சேவல் வாகனத்தை பார்க்கின்றார்கள். சேவலை முருகப்பெருமானின் வாகனமாக அங்கு வழிபாடு நடத்தக்கூடிய மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் சேவலையும் அறுக்கக்கூடாது என்று சொல்லி வருகின்றனர்.